ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறனால தொழில் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும். தொழில கடன் வாங்குறது, கொடுக்க முடியாம போறது, வண்டி வாகனத்துல பிரச்சனைகள், வண்டியால் ஏற்பட்டு இவ்வளவு நாள் வண்டி வந்து டியூ கட்டாம வண்டி தூக்கிட்டு போனது, வண்டியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக குறைய போகுதுங்க. வண்டி வாகனம், அடுத்து வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே, வீட்டுல ரெனோவேஷன் பண்ணணும்னு சொல்லி காத்திருந்தவங்க எல்லாத்துக்குமே இனிமே நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அதுல கன்ஃபார்மா மாட்டி முடிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து யாராவது போட்டிருந்தாங்கன்னா அவங்களும் மாட்டி முடிக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே இருக்குங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. கொஞ்சம் வாக்கு மட்டும் கொஞ்சம் தன்மையா பேசி அதுல இருந்து வெளில வருது நல்லதுங்க. பேச்சு கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சுனாலே நீங்க எல்லாத்துலயுமே இந்த மாதத்துல வெற்றி பெறலாங்கிறது உறுதி. அடுத்து விருச்சிக ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா விநாயகர் வழிபாடு. 10ல் இருக்க கேது வந்து தொழில் ரீதியா விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க. 5ல் இருக்க சனி, 4ல் இருக்க ராகு மூலமா நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது மூலமா சனி ராகுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தி செய்யலாங்க. சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் எல்லாமே 3ஆம் இடத்துல சேர்ந்து வரதுனால ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல 3ஆம் இடத்துல தான் குறிக்கிறது. அந்த ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் அந்த இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் வரனால அதுல ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. கிரிப்டோ கரன்சி இருக்கவங்களுக்கு எல்லாம் ஓரளவு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இந்த மாசம் இருக்குங்க. இந்த மாசம் நீங்க கொஞ்சம் அலைச்சலுடன் கூடிய பண வருமானம் உண்டுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி மெடிசன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுத இருக்கவங்களுக்கு எல்லாம் இது யோகமான மாதமா அமையுங்க. ஏன்னா செவ்வாய் தான் மெடிசன் சம்பந்தத்தை குறிக்கிறது. அந்த செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறனாலையும் அது மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொடுக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சுக்கிரன், சூரியன் சேர்ந்தாலே மெடிசன். அந்த சுக்கிரன், சூரியன், செவ்வாய் இது சேர்க்கை வந்து கரெக்டா சனி வீட்டுல அமைஞ்சாலுமே அது செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லைங்க. குரு போய் 8ல மறைஞ்சாலுமே 2, 5க்குரியவன் 8ல மறைஞ்சாங்கிற கணக்குல திடீர் பண வருமானம், யாரிடம் எதிர்பார்க்காத எப்பயோ கொடுத்த கடனை திரும்பி வர அமைப்பெல்லாம் இந்த மாதத்துல இருக்குங்க. எப்போ கொடுத்தவங்க நமக்கு ஞாபகம் இருக்காது, அந்த அவங்க திரும்ப வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. அடுத்து 9க்குரிய சந்திரன் வந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவாரு இந்த மாதத்துல. 9க்குரிய சந்திரன் மாற்றம் நிறைய கொடுக்கறதுனால இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு விநாயகர் வழிபாடு மூலமா தோஷங்கள் நிவர்த்தி, தந்தை வழி பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியுங்க. ராகு 4ல் இருக்கனால வண்டி வாகனத்துல ஓட்டையில ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது. தாய் மற்றும் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுங்க.